ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன். சத்தாவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இட்லி பொடி செய்கிறதுக்கு கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வாணலி எடுத்து அதில் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இட்லி பொடி நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும். சமைக்கிறவங்களுக்கு திடீர்னு என்ன ஒரு சட்னி சாம்பார் எதுவும் இல்லை, இட்லி தோசைக்கு ஏதோ ஒன்று தேவைன்னா நம்ம இந்த இட்லி பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு சமாளிச்சிடலாம். இதில் நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் நிறைய இருக்குது. தோலோடு இருக்கிற உளுந்தை சேர்த்துருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உளுந்தை வறுக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக வறுக்கணும். எல்லா பருப்பும் ஒரே அளவில் வேகிற மாதிரி நல்லா பொறுமையாக நிதானமாக தீயில வச்சு நல்லா மீடியமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கணும். கருகவும் கூடாது, பருப்பு நல்லா வறுபடாமலும் இருக்கக்கூடாது. நல்லா உளுந்து வெந்து வரும்போது, வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும். நம்ம இப்படி உடைச்ச கருப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால நமக்கு உளுந்து வறுபட்டுதா இல்லையாங்கிறது நல்லாவே தெரியும். முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம். அது வறுபட்டுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த உளுந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு 2 உளுந்து எடுத்து அப்படியே வாயில் போட்டாலும் இல்லை முறுக்கு முறுக்குன்னு நல்லாவே அது சவுண்டு வரும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலும் தெரியும். எல்லா உளுந்தும் ஈவனாக ஒரே கலரில் செவந்து வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு பிளேட்டில் ஆறுறதுக்கு கொட்டி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நல்லா உளுந்து செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். அப்புறம் நம்ம உளுந்து எந்த அளவுல எடுத்தோமோ அதுல பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். நான் இப்போ அதுல பாதி அளவுள்ள ஒரு மெஷரிங் கப் இருக்கிறதுனால அதுல சேர்த்துக்கிறேன். நீங்க டம்ளர்ல எடுத்தீங்கன்னா டம்ளர்ல 1 டம்ளர் உளுந்து எடுத்திருந்தீங்கன்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இதையும் நல்லா நம்ம பொன்னிறமா நல்ல மிதமான தீயில கருகாம வறுத்து எடுத்துக்கணும். திடீர்னு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு காலையில் நம்ம ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று செய்ய முடியலன்னா இந்த இட்லி மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா நல்லா நல்லெண்ணெயில் இல்லைன்னா நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி நம்ம அதில் வச்சு அனுப்பினோன்னா ஸ்கூலுக்கு இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பினோன்னா அந்த குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக அந்த இட்லியில் மிளகாய் பொடி நல்லா ஊறி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இட்லி பொடி பண்ணுறது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இது எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஒரு நாள் இதை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பருப்பு வறுபட்டதும் நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூடாறட்டும். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு எள் எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு கருப்பெள்ளு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இட்லி மிளகாய் பொடிக்கு நம்ம வறுக்கும் போது கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பொருளும் ஒன்று மாதிரி வெந்து வரும். பொறுமையாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இந்த எள்ளு வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுக்கணும். ஏன்னா அது சீக்கிரமாக இந்த சட்டியோட சூட்டில் சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். பொரியும் போது டப் டப்புன்னு சத்தம் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா எள்ளுமே ஒரே அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம்
அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதையும் நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். அப்புறமா அதே கடாயில நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டு வறுத்துக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 3-4 வரமிளகா சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 3-4 காஷ்மீரி மிளகாவும் சாதாரண மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகா சேர்த்தோன்னா அது நமக்கு கலர் கொடுக்கும். பொடிக்கு காரம் நம்ம அவங்கவுங்க வீட்டு விருப்பம்தான். நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயிலே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா கழுவி ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஈரமெல்லாம் ஆறுறதுக்கு ஃபேன் கீழே வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையை நம்ம இப்போது சேர்த்து மிதமான தீயில கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் நம்ம பொடியில் சேர்த்துட்டோன்னா குழந்தைங்க சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதே இது நம்ம குழம்புலாம் சேர்த்தோன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிருவாங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை வறுபட்டதும் அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு முழு பூண்டு அளவுக்கு பெரிய பூண்டு எடுத்து அதை நல்லா இடிக்கல்லில் ஒன்று பாதியாக தட்டிட்டு அதையும் நம்ம வடை சட்டியில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். பருப்பு வகையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பூண்டு சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு அது ரொம்ப நல்லது. பூண்டு வாசத்துக்கு பொடியோட டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு விருப்பப்படாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை வதக்கும் போது நம்ம தோலோடையே தட்டி போட்டுக்கலாம். தோல் எடுத்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு 3-4 நிமிஷம் நிதானமாக பொறுமையாக நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் அதிலே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாக வறுபட்டுரும். வாசம் வரும்போது அதையும் எடுத்து நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க பொருட்களோட சேர்த்துடலாம். கடைசியாக இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு எடுத்துட்டு அதுலேயும் ஈரப்பதம் லைட்டாக இருக்கிறதுனால நம்ம அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்துட்டு நம்ம இப்போ அந்த கலவையோடு சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோட. அப்புறம் கடைசியாக நம்ம அதில் கெட்டி பெருங்காயம்னா இந்த சூட்டுலேயே நம்ம வதக்கிட்டு சேர்த்துக்கணும், போட்டு வறுத்து சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு பொடி பெருங்காயத்தூள் தான் சேர்த்த போகிறேன். அதனால் அப்படியே அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். பருப்பு வகைகள் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஆறுன எல்லா பொருளையும் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த பொருட்களை எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைக்கும்போது இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும், கொஞ்சம் குறைப்பா. ரொம்ப பொடியாக பவுடராக நம்ம அரைச்சா நல்லா இருக்காது. பாருங்க, கலரே ரொம்ப அழகா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ நமக்கு யம்மியான இட்லி மிளகாய் பொடி ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.